பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட் ஜோன்லேயே இருப்பாங்க. அப்படியே லவ்வர் ஜோனுக்கு மாறுற மாதிரி போய், நீ எனக்கு யாரோன்ற மாரி கொண்டு வந்து நிறுத்திருவாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன தேவை? இல்லன்னா உங்களுக்கு தேவையே இல்லன்னா, தேவையில்லாம எதுக்கு லவ் பண்றீங்க? லவ் பிரேக்கப் அப்படின்றது பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனா ஒரு பாயிண்ட்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் கேர் பண்ணலைன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வாண்டடா வந்து பேசுறாங்க. நான் ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, என்ன ஒரு செருப்பா கூட மதிக்க மாட்றாங்க. அந்த மாரி இருக்கு. அது எல்லாத்து மூலியமாவே தெரியும். எனக்கு இப்போ ஒரு டவுட் இருக்குன்னா, உங்கனால ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்ப கன்டினியூவா கொண்டு போக முடியல? அதுக்கு உண்மையா இருக்கீங்களா? பொய்யா இருக்கீங்களான்றது செகண்டரி. ஒருத்தவங்களுக்கு ஹோப் குடுத்துட்டு, இன்னொருத்தவங்கள தேடி போனீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஹோப் குடுத்துட்டு இன்னொருத்தவங்கள தேடி போவீங்க. இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி 2 பேருமே வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப நாள் கன்டின்யூ பண்ண மாட்றாங்க. அது ஏன்? உங்களோட தேவை வேறயா? இல்ல தேவையானவங்க மாறிட்டே இருக்காங்களா? அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாம, நம்ம கூட நல்லா பேசினாலே காதல் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன் இப்படி? அ கொஞ்ச நாளுக்கு ஒருத்தவங்க, கொஞ்ச நாளுக்கு ஒருத்தவங்க அப்படிங்கும்போது, மனசு அ மனசு அது அது ப்ராப்பரா இருக்குமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஹாய் செல்லக்குட்டீஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த கன்டென்ட்ட நான் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு எடுப்பேனா அப்படின்னு தெரியல. ஆனா இது இப்போ அவசியமா இருக்கு அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. என்னன்னா, எல்லார் லைஃப்லயுமே எல்லா பிரச்சனையும் இருக்கு. நெறைய பிரச்சனை இருக்கு. ஆனா அத நம்ம எப்படி கோ த்ரூ பண்றோம் அப்படின்றதுலயும் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு லவ் ஃபெயிலியர். அது நான் சிரிச்சுட்டே சொல்றேன்னு தெரியலாம். பட் அதோட பெயின் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு பெயின். ஓகேவா? மொதல்லாம் லவ் அப்படின்றது ரொம்ப ஒரு ஒரு மாரி இருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னா, சீக்கிரமா லவ் பண்ணி, சீக்கிரமா விட்டுட்டு போயிடுறாங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி, சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ நான் ஏன் இந்த டாபிக் இப்ப எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு நெறைய சிஸ்டர்ஸ் வந்து மெசேஜ் பண்றாங்க. ஆனா அவங்களோட அவங்களோட பெயின் எல்லாம் எதுவா இருக்கு அப்படின்னா, லவ் பிரேக்கப்பா தான் இருக்கு. என்னன்னா, நான் குண்டா இருக்கேன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கேப்பு நம்ம தனியா இருந்தா, நான் பிரிஞ்சிருந்தா நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லி, கொஞ்ச நாள் பிரேக் ஆனா, அதுக்குள்ள வேற ஒருத்தவங்கள பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லி நெறைய மெசேஜ். அந்த மெசேஜ போட்டு அவங்க காமிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. எனக்கு இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும். என்னன்னா, பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி 2 பேருமே வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப நாள் கன்டின்யூ பண்ண மாட்றாங்க. அது ஏன்? உங்களோட தேவை வேறயா? இல்ல தேவையானவங்க மாறிட்டே இருக்காங்களா? அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்குள்ளேயே வந்து அது கேட்டுட்டு இருக்கேன். என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல லவ் லவ் பண்றவங்கலாம் அத காத்திருப்பாங்க. அது காத்திருக்கிறதோட அழகு வந்துட்டு அத நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப அழகான ஒண்ணு. ஒரு விஷயம் இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம், இல்ல ஒருத்தவங்கள பார்க்கணும் அப்படின்னா, அதோட ஏக்கம் இருக்கணும். அந்த ஏக்கம் இருந்து அவங்கள பார்க்கும்போது இருக்கிற ஹாப்பினஸ் வேற. பட் இப்போ எல்லாமே அவசரம். பேசணுமா? வீடியோ கால் பண்ணு. பார்க்கணுமா? டக்குன்னு வந்து பார்த்துரு. அப் அப் அது காதலா அப்படின்றது எனக்கு தெரியல. அ பட் ஏன் இப்படி? அ கொஞ்ச நாளுக்கு ஒருத்தவங்க அப்படிங்கும்போது, மனசு அ மனசு அது அது ப்ராப்பரா இருக்குமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா, நம்ம நெறைய பேத்து மேல அன்பு வைக்கலாம். அன்பு வேற, காதல் 2ம் ஒண்ணு தான். ஆனா, நம்ம பெர்சன் மேல வைக்கிறதுன்றது வேறல்ல. லவ் லவ் நம்ம ட்ரூவா ஒருத்தவங்க லவ் பண்றோங்கும்போது, அவங்களோட நம்மளோட லைஃப் பார்ட்னர் நம்ம கூட லைஃப் லாங் வரப்போறாங்க. இப்ப நானுமே நெறையா ஜென்ட்ஸ் கூட பேசுவேன், பசங்க கூட பேசுவேன், அண்ணா கூட பேசுவேன், தம்பி கூட பேசுவேன். பட் எனக்கு அவங்க கூட இருக்கிற லவ் வந்துட்டு, என் கூட பிறந்தவங்க மாரி இருக்கிற இது. இதே எனக்கு வேற ஒரு பையன் மேல வர்றது அப்படின்றது, அது காதலா மாறலாம். காதல் அப்படின்றது, என்னோட லைஃப் லாங் ஃபுல்லா அவங்கள லைஃப் பார்ட்னரா நான் கொண்டு போணும் அப்படின்ற மாரி. அது வந்து வேற டிஃபரெண்ட் வேற. ஓகேவா? பட் நீங்க என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாம, நம்ம கூட நல்லா பேசினாலே காதல் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, யாருனாலயும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க சொல்லும்போது, ஒவ்வொருத்தவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா, என்னால சின்ன விஷயத்த கூட மனசார எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. சிரிச்சுட்டே இருக்கேன். இல்ல எனக்கு கவலையே இல்ல. நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க. எல்லாமே இருக்கு. அத தாண்டி நான் வந்து ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவான பொண்ணு. எனக்கு வந்து அன்பு காட்டி ஏமாத்துனா அப்படின்னா, எனக்கு வந்து அதுலேருந்து நான் கோ த்ரூ பண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நான் வந்து கத்தியோ, பேசியோ, திட்டியோ அதுலேருந்து வெளிய வரமாட்டேன். எனக்குள்ளேயே பேசி நான் இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ணி, அதுலேருந்து வெளிய வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நான் கண்டிப்பா வந்து வெளிய வந்துருவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நெறைய பேத்துனால அதுலேருந்து வர முடியல. தப்பான முடிவு எடுக்கணும்னு தோணுது அப்படின்றாங்க.
ஆனால் அது பெயின்ஃபுல் தாங்க. லவ் ஃபெயிலியர் அப்படின்றதெல்லாம் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பெயின். நம்ம என்ன பண்ணாலுமே அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஹீலிங் டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய அழுங்க, எழுதுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. ஒரு பாயிண்டில் நமக்கே தோணும்ல, நம்ம ஏன் இதை பண்ணுறோம், நமக்கு இதனால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு 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 பாயிண்ட் இருக்கும்ல. அது அது வந்து எல்லாத்துக்குமே வரும். ஆனால் அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். ஸோ அதை தான் நான் அவங்கக்கிட்டேயும் சொன்னது. ஃபீல் பண்ணாதீங்க நான் சொல்கிறனால ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாது. நீ சொல்லுவ இஷ்டத்துக்கு அப்படின்னு. கண்டிப்பாக ஃபீலிங் இருக்கும். ஏன்னா எனக்கு அது வந்து தெரியும். நான் லவ் பண்ணலை யாரையுமே. நான் லவ் அந்த இதை பற்றி சொல்லலை. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அது யாரை வேணால் இருக்கலாம். அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணும்போது இருக்கிற பெயின் வந்துட்டு வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பெயின். அதனால் நான் நிறையவே கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொன்னோம் அப்படின்னா நான் அழுக தான் வேணும். அந்த அளவுக்கு எனக்கு நடந்திருக்கு. அதனால் நான் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்குவேன். அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எனக்கு பசங்கக்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன் உங்களால் ரொம்ப நாள் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க முடிய மாட்டுது? இல்லைனா உங்களோட அட்ராக்ஷன் வேறையாக இருக்கா, இல்லை உங்கள் தேவை வேறையாக இருக்கா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா நான் நிறைய பார்க்குறேன், லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பொண்ணுக்கிட்ட அவங்கள லவ் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. ஸோ அப்போது நீ யார்கிட்ட உண்மையாக இருக்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை அவங்கள நீ லவ் பண்ணலையா, இல்லை இவங்கள நீ லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. ஏன் அது? நான் ஒன்று சொல்லிட்டா, எல்லா மனுஷங்களுக்குள்ளேயுமே ஆசை இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நமக்கானவங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, நமக்கானவங்க நம்மள நினச்சிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் அது ஏன் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை? இப்போ நிறைய மேரேஜ் ஆனாலுமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஆனால் இன்னொருத்தவங்க மேலே அட்ராக்ட் ஆகுது. அது ஏன்? ஒன்று அவங்க உங்களை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டுறாங்களா, இல்லை ரஜினி படத்தில் சொல்கிற மாதிரி இதை விட பெட்டர் அப்படின்ட்டு போகிறோமா? இதை விட பெட்டர்னு போகும்போது எதுவுமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது. கரெக்டு தானே? ஸோ நான் ரொம்ப பேசுன்னு நினைக்கிறேன். பட்டு இது உண்மை. கரெக்டாக? ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணும்போதுலாம் நமக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குங்க. கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி. ஏன் அவங்க தான் நமக்கு ஆனதுக்கப்புறம் ஃபேமிலியோ, ஏன்னா ஃபேமிலி இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு தான் வந்து எல்லாருமே வந்து லவ் பண்ணுறாங்க, பிடிக்குது. லவ் யார் மேலே எங்கே வரும், எப்படி ஏது, அதுக்கெல்லாம் வரமுறை கிடையாது. ஏன்னா நம்ம மனுஷங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு உணர்வு கோழை மாதிரி. அவனுக்கு ஒருத்தர் வேணும், கூட ஒரு ஆள் இருக்கணும், ஒரு ஆள் லவ் கொடுக்கணும், நீ உன்னால் முடியும்னு சொல்லணும், ஒருத்தர் இருக்கணும். நிறைய பேர் செல்ஃபாகவே நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் ஒருத்தர் இருக்கணுங்க. நான் இருக்கேன் உனக்கு, நீ என்ன வேணால் பண்ணு, என்ன வேணால் பண்ணுடா, என்ன வேணால் பண்ணிடி, நான் இருக்கேன்டி உனக்காக அப்படின்னு அந்த வார்த்தை வந்துட்டு அது நிறைய பேருக்கு கிடைக்கிறது கிடையாது. நான் இருக்கேன் அப்படின்றது அதுக்கு தான் எல்லாருமே ஏங்குறாங்க. ஸோ நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு யாராச்சும் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு. பட் அப்படி சொல்லி அவங்க கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாக இருங்க. உண்மையாக இருக்கும்னா அவங்களே நினச்சிட்டு அவங்களே யார் கூடயும் பேசாமல் இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. நமக்கானவங்களுக்கு நம்ம கொடுக்குற ப்ரையாரிட்டி வேறு. ஸோ நம்ம பேசுகிறவங்களுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி வேறு. ரெண்டையுமே ஈக்குவலாக வச்சுட்டு நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், ஆனால் இவன் கூட கடலை போடுறேன், அவகிட்ட செக்ஸ் சேட் பண்ணுறேன், என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்லையுமே உங்களால் உண்மையாக இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ ப்ளீஸ், உங்களால் லவ் பண்ண முடியுது, கல்யாணம் பண்ண முடியுது அப்படின்னா மட்டும் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போங்க. ஏன்னா மனசு எனக்கு மூச்சு வாங்குது, பயமாக இருக்குது, நான் ரொம்ப பேசுகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம், நான் ஒரு லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறனாலையோ, இல்லைன்னா வந்துட்டு நான் ரொம்ப பேசுகிறனாலையோ, லவ் பாட்டு வைக்கிறனாலையோ நான் நிறைய லவ் பண்ணியிருப்பேன், இல்லை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் இதை பற்றி பேசுகிறதுக்கு லவ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. கரெக்டாக? ஏன்னா ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்றது லவ் மூலியமாக தெரியணுன்ட்டு இல்லை. அவங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் நடக்கும், அது எல்லாத்து மூலியமாகவே தெரியும். எனக்கு இப்போ ஒரு டவுட் இருக்குன்னா, உங்களால் ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூவாக கொண்டு போக முடியல? அதுக்கு உண்மையாக இருக்கீங்களா, பொய்யா இருக்கீங்களான்றது செகண்டரி. ஒருத்தவங்களுக்கு ஹோப் கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களை தேடி போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹோப் கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களை தேடி போவீங்க. ஸோ மனசுன்றது வந்துட்டு அது அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு ப்ராப்பராக ஒருத்தவங்கக்கிட்ட உண்மையாக இருக்காது. இப்போ நான் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன்னா அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும். கரெக்டாக? உண்மையாக இல்லைன்னா 2 பேருமே சொல்கிறேன், அதான் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருமே 2 பேத்துக்குள்ளேயுமே விட்டு கொடுத்து ஒன்றா புரிதலோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். இல்லை அப்படின்னா
பிரேக் தான் ஆகும். ஒருத்தவங்களை நம்ம இழந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எந்த வித பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச பையன், அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கும், ரொம்ப நல்ல பொண்ணாமா, நல்லா பார்த்துக்கும். பட் இவன் வந்துட்டு எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப பொசசிவ் ஆகிட்டு, நீ எங்கே போகிறேன்னு ஃபோட்டோ அனுப்பு, வீடியோ கால் பண்ண, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு வேண்டாம், செட் ஆகுதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது, ஐயோ அக்கா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற பொருள் தெரியவே மாட்டுதுங்க அம்மா. நான் சீரியஸாக சொல்லிட்டா, நான் ரொம்ப அன்பாக இருப்பேன். என்னோட அன்புக்கு வந்துட்டு நீங்கள் யாரை நிகராக வச்சிங்கனாலுமே ஈடு ஆகாது. அந்த அளவுக்கு அன்பாக இருப்பேன், அந்த அளவுக்கு நான் அன்பு கொடுப்பேன், அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுவேன், அந்த அளவுக்கு நான் கேர் பண்ணுவேன். பட் ஏன் என்னை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நிறைய டைம் அழுதுருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ கூட எனக்கு ரீசெண்டாக நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணுறேன். நான் வந்து யார்கிட்டையுமே எந்த எதிர்பார்ப்போ இல்லாமல் தான் பழகுவேன். எனக்கு தேவை, எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா நான் ரொம்ப கேர் பண்ணுவேன். ஆனால் ஒரு பாயிண்ட்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் கேர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாண்டடாக வந்து பேசுகிறாங்க, நான் ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஒரு செருப்பாக கூட மதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒருத்தவங்க மேலே அன்பு வைக்கணுமா வைக்கக்கூடாதா? ஏன்னா எனக்கு அன்பு ரொம்ப தேவை. நான் ரொம்ப எனக்கு யாராச்சும் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்பா, எனக்கு அழுக வந்துடும். நான் ரொம்ப வந்து யாராச்சும் அன்பா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்பானா எப்படின்னா நமக்கு ஃபீல் ஆகும்ல, ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க, நம்ம இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை, அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வரும்போது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, படப்படன்னு இருக்கும் மனசுலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் நமக்கானவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் புரிதல் கூட இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இதெல்லாம் நான் எதுக்கு இப்படி அன்வான்டாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நானும் ஃபீல் பண்ணுறேன். அவங்க ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு வேர்த்து வேற ஊற்றுது. சொல்லுங்கள், ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன தேவை? இல்லைன்னா உங்களுக்கு தேவையே இல்லைன்னா தேவையில்லாமல் எதுக்கு லவ் பண்ணுறீங்க? லவ் பிரேக்கப் அப்படின்றது பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம், அதை கோத்ரூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வழியை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா நம்பிக்கை கொடுக்காதீங்க. ஏன்னா சிரிக்கிற எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, சோகமாக இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டத்தில் இருக்காங்கன்ற அர்த்தம் இல்லை. அவங்க லைஃப்பில் அவங்க என்னென்ன கோத்ரூ பண்ணுறாங்க அதுதான் வந்துட்டு அவங்கள ஸ்ட்ராங்காக்கும். ஸோ ப்ளீஸுங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க, யாருக்கும் ஹோப் கொடுக்காதீங்க. நீங்கள் இன்னொருத்தவங்களை லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட தப்பாக பேசாதீங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டங்க, தெரிய வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, ஏன் உங்களால் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நாள் கொண்டு போக முடிய மாட்டுது, அது மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன். ஸோ நிறைய பேர் லவ் பிரேக்கப்பை கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. லவ் பிரேக்கப்பை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கப்பு, அண்ணா பிரேக்கப்பு, தம்பி பிரேக்கப்பு எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒரு வகை வழி தான், அதுவுமே வந்துட்டு இதுக்கு ஈக்குவலான பெயின் தான். ஓகேவா? ஸோ ஏன் இப்படி? அதுக்கு தான் நான் இந்த 15 மணி நேரம் 15 நிமிஷம் பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், என்ன பேசுனே தெரியாமல். ஸோ நிறைய பேர் பாவங்க, பாவம். ஸோ அப்படி பண்ணாதீங்கங்க ப்ளீஸுங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, நீ ஃப்ரெண்டாக இருக்கியா, ஃப்ரெண்டாகவே பழகு. இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட் ஜோன்லேயே இருப்பாங்க, அப்படியே லவ்வர் ஜோனுக்கு மாறுற மாதிரி போய் நீ எனக்கு யாரோன்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. நம்ம மனசு இருக்குது பார்த்தீங்களா, மனசு வந்துட்டு மானங்கட்ட மனசு செருப்பில் அடித்தா கூட திருந்த மாட்டுது, கண்டபடி கழுவி ஊற்றி திட்டிடுவோம். பட் நம்ம ஏன் திட்டணும்? பாவம் தானே அவங்க. இந்த பாவம் புண்ணியம் பார்த்தே பாலா போன ஆட்களில் நானும் ஒரு ஆள். அட போங்கடா டே, யாரும் ஏமாத்தாதீங்க, நல்லா ஜாலியாக இருங்கங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்கங்க? ஓகேவா? ஸோ நான் இதெல்லாம் சிரிச்சுட்டே சொல்கிறேன் அப்படின்னு தோணலாம். எனக்கு வந்து எல்லா விஷயமுமே சிரிப்பில் தான் நான் வந்து வெளிப்படுத்துவேன். அழுகையாக இருந்தாலும் சிரிச்சுட்டே தான் அழுவேன், சிரிப்பாக இருந்தாலும் சிரிச்சுட்டே தான் இருக்கும், கோபமாக இருந்தாலும் சிரிப்பு தான் வரும். என்னோடய சிரிப்பில் நிறைய எமோஷனல் இருக்குது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு என்னடா அந்த பிள்ளை பைத்தியக்காரி மாதிரி லவ் ஃபெயிலியரை பற்றி பேசிட்டு இப்படி பல்ல காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. பட் எல்லாத்துக்குள்ளேயும் பெயின் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணுங்கள், லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த உடம்பை பார்த்து லவ் பண்ணுறேன், அழகை பார்த்து லவ் பண்ணுறேன் பண்ணுங்க, ஜாலியாக உடம்பை பார்த்தோ அழகை பார்த்தா பண்ணுங்கள். ஆனால் அது எவ்வளோ நாள் இருக்க போகுது? கரெக்டாக? ஆனால் உண்மையை சொல்லணும்னா எல்லா அட்ராக்ஷனுமே ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் வச்சு தான் வரும். ஆனால் அந்த அப்பியரன்ஸ் வச்சுட்டு நீங்கள் அவங்க கூட பழகும்போது அவங்களோட கேரக்டர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உலக அழகியாகவே இருந்தாலுமே நமக்கு பிடிக்காது.
இல்லை இந்த நம்ம சொல்கிறோம்ல இவங்கெல்லாம் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்க்கவே இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு அவங்க கூட போய் நீங்கள் பழகி பாருங்களேன். அவங்க மனசு கோபுரத்தை விட அதிகமாக இருக்கும். அப்பியரன்ஸோ இல்லை அழகோ ஒருத்தவங்களோட கேரக்டரை டேஸ் அளவு கூட மதிக்காது. நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு சொல்கிறீங்களே, எனக்கு இவங்களை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, இவங்ககிட்ட பழகவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசி பாருங்கள். அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்க லைஃபு, அவங்க கோத்ரூ பண்ணிட்டு வந்தது எல்லாமே பார்க்கும்போது நம்ம இவங்களையாடா தப்பாக நினச்சோம் அப்படின்னு நமக்கே செருப்பில் அடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்டயே சொல்லுவாங்க, நீ இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படி இருக்க எப்படியோ இருக்க எப்படி எப்படியோ இருக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட பழகி பார்த்ததுக்கப்புறம் என் மேலே வச்சுருந்த பார்வையே வேறு மாதிரி மாறிடும். அப்படி தான் எல்லாருமே, இங்கே எல்லாருமே நல்லவங்க தாங்க. ஆனால் நம்ம பார்க்குற பார்வை தான் வந்துட்டு ரொம்ப மோசமாக. யாரையுமே வந்து அப்பியரன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அது அது உங்களோட லாஸ். ஓகேவா? இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன், லவ் பண்ணும்போது அழகாக இருந்தாங்க, கொஞ்ச நாள் போக போக குண்டாயிட்டாங்க, கருப்பாயிட்டாங்க, இல்லை ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் போய் பாருங்கங்க. லவ்வை தாண்டி என்னங்க முக்கியமாக இருக்க போகுது? உன் அழகு எதுக்கு? உன்னோட உள் மனசு அழகா இல்லை அப்படின்னா உன் வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலுமே பயனே இல்லை. நீ ரொம்ப அழகா இருக்க, ஆனால் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணுறது எல்லாமே கேவலமாக இருக்கு அப்படின்னா உனக்கு அந்த அழகு இருந்து எதுக்கு? கரெக்டா? இப்போ சரி ஓகே, நான் ரொம்ப வளவளன்னு லூஸ் மாதிரி பைத்தியம் மாதிரி என்னத்தையாச்சும் உளறிட்டு கிடப்பேன். நான் அப்படி தான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஏன்னா நான் கோத்ரூ பண்ணிட்டு வந்த விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. ஸோ ப்ளீஸ் யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க, உங்களையும் நீங்கள் ஹர்ட் பண்ணிக்காதீங்க. உண்மையாக இருங்க. அதை தாண்டி உங்களோட கேரக்டரை யார் எதுலேயுமே வந்துட்டு இது பண்ண முடியாது. உங்களோட தோற்றம் எப்படி இருந்தாலுமே உங்களோட கேரக்டர் தான் ரிஜிஸ்டர் ஆகும். ஓகேவா? நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் கிளாஸில் நான் மட்டும் தான் இப்படி இருப்பேன். ஓகேவா? நிறைய பேர் வந்து என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, இப்படி இருக்க அப்படி இருக்க, உனக்கு நீ எல்லாம் டான்ஸ் ஆடி என்ன பண்ண போகிற, நீ எல்லாம் டான்ஸ் ஆடுவியா, இப்படி உடம்பு வச்சுட்டு அப்படி இப்படின்னு அதை இதுன்னு என்னத்தையாச்சும் சொல்லுவாங்க. பட் இப்போ காலம் எப்படி மாறுதுன்னு பாருங்க, என்னை அப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதுதான். சரி ஓகே, ஹாப்பியாக இருங்கங்க. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே வலி இருக்குங்க. அந்த வலி வந்துட்டு யாருக்கும் கொடுக்காதீங்க, உங்களுக்கும் யாரும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஓகேவா? உங்களையும் பார்த்துக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் பார்த்துக்கோங்க. பாய். லவ் யூ ஸோ மச். நான் ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசியிருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஸோ மச்.